குட் மார்னிங். இன்றைக்கி கருணக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கருணக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்க போகிறேன். கடுகு போட்டுட்டு இந்த கருணக்கிழங்கை போட்டுக்கோங்க. இது நல்லா எனக்கு ஃப்ரை ஆகணும். அதாவது கோல்டன் ஃப்ரைன்னு வாங்கல அந்த மாதிரி ஆகணும். நம்ம தொட்டு பார்த்தா நல்லா நம்மளுக்கு வரணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், வேகட்டும். வெங்காயமும் தக்காளியும் அரைச்சிக்கலாம். அது கூடயே பார்த்திங்கன்னா தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம் போட்டு பச்சையாகவே அரைச்சிக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், எனக்கு கருணக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ புளி தண்ணியை திக்காக கரைச்சி இதில் விட போகிறேன். ஸோ நல்லா புளி தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது, ஸோ அதையும் எடுத்து இதுக்குள்ளே போட போகிறோங்க. இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. எனக்கு எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். ஸோ குழம்பு கூட சூப்பராக ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும்.